இதுக்கப்புறம் ரோட் டு கிரவுண்ட் ஜுவல் தான். ஸோ கிரவுண்ட் ஜுவலுக்கான ரோடையும் வந்து பார்ப்போம். அண்ட் ஆல்சோ ரீசெண்டாக நடக்க போகிற மண்டே நைட் ராவோடைய ஃபுல் ப்ரிவியூ வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாகவே பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம மறக்காம சில உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம்ஸ் பண்ண வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வாரம் ரா வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் லூயிஸில் உள்ள என்டர்பிரைஸ் சென்டரில் தான் வந்து பார்த்திங்கன்னா நடக்க போகுது. இந்த வாரம் ராவோடைய ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஸோ பேட் பிளட் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா WWE ரிட்டர்ன் ஆகிறாங்க மண்டே நைட் ராக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பேட் பிளட்டோடைய போஸ்ட் எடிஷன் ராவாக இருக்க போது. அண்ட் ஆல்சோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா யாரெல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ நம்மளுடைய ஜே ஊசோ வந்து பார்த்திங்கன்னா வர போகிறாரு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய டாமினிக் மிஸ்டீரியோ வந்துட போகிறாரு. அண்ட் ஆல்சோ வந்து டேமியன் பீஸ், அது மட்டும் இல்லாமல் விமன்ஸ் WWE வேர்ல்டு சாம்பியனான நம்மளுடைய லிவ் மார்கன், சாட் கேபிள், அது மட்டும் இல்லாமல் டேக் டீம் சாம்பியனான ஃபின் பேலர், ட்ரூ மெக்கின்டையர் முதற்கொண்டு வந்து பார்த்திங்கன்னா வர போகிறாரு. இப்போ வரைக்கும் கரெக்டாக மென்ஷன் பண்ணல. ஸோ சிஎம் பங்க் வருவாருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மென்ஷனும் வந்து பார்த்திங்கன்னா WWE சைட்லேருந்து பண்ணல. பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் கொடுக்குறாரு. ஸோ நம்மளுடைய மண்டே நைட் ராலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரப்போறாரு. ஸோ செத்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வரப்போறாரு. அண்ட் ஆல்சோ வந்து லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிரான்சன் ரீட் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டட் வந்து பார்த்திங்கன்னா அவர் பேச போகிறாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஓல்டு ஃபேஷன் டானி ப்ரூக் மேட்சும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ பீட்டர் வர்சஸ் நம்மளுடைய ஷேமஸ்க்கான சிங்கிள்ஸ் மேட்சும் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஜே ஊசோ வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. ஸோ ஜேவியர் வுட்ஸ் அகேன்ஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த டைட்டிலை வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. இது மட்டும் இல்லாமல் ப்ராப்ளி இதான் வந்து மெயின் ஈவெண்ட்டாக இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய வேர்ல்டு ஹெவி சாம்பியனான நம்மளுடைய குந்தர் அவருடைய டைட்டிலை சமிசைன் கூட பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டாக நாளைக்கு நடக்க போகிற ராக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஸோ ட்ரூ மெக்கின்டையர் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக 16 ஸ்டாப்லர்ஸ் போட்டிருக்காங்கன்றதை நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம்ல. இதை வந்து இப்போ வரைக்கும் ட்ரூ மெக்கின்டையரை வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக மென்ஷன் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் நோவர்ட் ஸோ சிஎம் பங்க் வருவார்ன்ற மாதிரி எந்த ஒரு இடத்துலையும் மென்ஷன் பண்ணல. பட் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ட்ரூ மெக்கின்டையர் வர வந்து இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ பிரான் ஸ்ட்ரோமன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ பிரான் ஸ்ட்ரோமன் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இன்ஜுரி அண்டரில் இருக்காரு. ஸோ நாளைக்கு நடக்க போகிற ரால அவர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ண போகிறாருன்றதையும் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்றதை பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் நம்ம சேனலில் வரும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை ஸ்டிப் பண்ணிருக்கு.